கள்ளச்சாராயம் உயிரிழப்பிற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய உயிரிழப்பை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது. இந்த போராட்ட நிகழ்வு நடத்த யார் காரணம்? முழுக்க திமுக அரசுதான். இந்த கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். கடந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம், போதைப்பொருள் விற்பனை, கள்ளச்சாராயம் அதிகரிப்பு. முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் உயர் அதிகாரியுடன் கூட்டம் போடுகிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை மற்றும் கள்ளச்சாராயம் அடியோடு ஒழிக்கப்படும் என்று பேசினார்கள் என்ற செய்தியை டிவி மூலமும் பேப்பர் மூலமாக பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பகுதியை பொறுத்தவரையும் மாதவச்சேரி, சேஷாசமுத்திரம், கருணாபுரம் பகுதியில் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த பகுதியில் காவல் நிலையம், நீதிமன்றம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கின்ற பகுதியில் கள்ளச்சாராயம் தங்கு தடையில்லாமல் கிடைத்துள்ளது. இங்கு உயிரிழப்பு 59 ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். இங்கு உயிரிழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதி வேண்டும் என்பதற்காகவே குரல் கொடுக்கிறோம் என்று பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.